சத்குருப்பியோ நமக. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே மற்றும் மேடையில் உள்ள பெரியோர்களே, தூர்தர்ஷனின் அங்கத்தினர்களே, ரசிக பெருமக்களே, இந்த 50வது ஆண்டு விழா எடுக்கும் பொழுது என்னையும் அழைத்து மரியாதை செய்ததற்கு முதலில் தூர்தர்ஷன் சென்னை கேந்திராவுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பொதுவாக பத்மா அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பத்ம விபூஷன் போன வருஷம் வந்துடுத்து. ஆனாலும் போன வருஷம் இந்த வருஷம் யாருக்கும் தமிழ்நாட்டிலேருந்து பத்ம விபூஷன் இல்லை. அதனால் என்னை இந்த வருஷம் இந்த குரூப்போடு சேர்த்து ஆனர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எப்போ பண்ணாலும் பரவாயில்ல, தூர்தர்ஷன் என்னை ஆனர் பண்ணால் அது ஒரு பெரிய ஆனர் தான். என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா ஜனவரி முன்னால் நடந்திருக்க வேண்டியது. அந்த விழாவில் என்னை வள்ளி கல்யாணம் ஆட அழைத்திருந்தார்கள். ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமாக அந்த விழா நடத்த முடியாமல் போயிற்று. அமைச்சர் அவர்கள் அப்போ வந்திருக்க வேண்டியது இப்போ வந்திருக்கிறார். ஆனால் என்னுடைய வள்ளி கல்யாணத்தை முன்னாலே ரெக்கார்ட் செய்து ஜனவரி 1ஆம் தேதி போட்டு விட்டார்கள். ஆகவே இந்த விழா இன்னும் முன்னாலே நடந்திருக்க வேண்டியது. இந்த விழாவை அதாவது ஒரு 50 வருஷம், ஒரு அரை நூற்றாண்டு காலம் ஒரு ஸ்தாபனம் மிக அருமையாக வளர்ந்து வந்திருக்கிறது என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. இதில் எத்தனை பேர் டெக்னீஷியன்ஸ், எத்தனை பேர் வேலை பண்ணவங்க, எத்தனை நிர்வாகம் பண்ணவர்கள், எத்தனை பேர் பேசியவர்கள், ஆடியவர்கள், பாடியவர்கள், நடித்தவர்கள், அத்தனை பேருக்கும் இந்த விழா அவங்க வீட்டு விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடத்தும் பலரில் நானும் ஒருவள். எனக்கும் இது ஒரு எங்கள் குடும்ப விழாவாகத்தான் நாங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா முதல்ல இன்னொன்று ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன். சென்னை கேந்திரா when Chennai Kendra was started, I danced for the inauguration. கிருஷ்ணாய துப்யம் நமஹா என்ற ஒரு நிகழ்ச்சியை சென்னை தூர்தர்ஷனுக்காக அப்பொழுது செய்தேன். ஆகவே எனக்கு ஒரு தனி பெருமை, அதாவது ஏதோ எனக்கு வந்த ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன் இதை. அதை தவிர நேற்று நம் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்கிறார், யுனெஸ்கோ ரெக்கக்னிஷன் ஃபார் பகவத்கீதா அண்ட் நாட்டிய சாஸ்திரம். அதை பற்றி ரொம்ப பெருமையாக அவர், இது ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்லியிருக்கிறார். அதுலேயும் கலைஞர்கள் அதிகமாக பெருமைப்பட வேண்டும். ஏன்னா நாட்டிய சாஸ்திரத்தை முதல் முறையாக 1991 நினைக்கிறேன், 13 வாரம் நாட்டிய சாஸ்திரத்தை பற்றியே ஒரு சீரியல் எடுத்து அது ஆல் இண்டியா லெவலில் அதை டெலிகாஸ்ட் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் தான் நாட்டிய சாஸ்திரத்தோடைய ஒரு அவேர்னஸ் வந்தது, விழிப்புணர்வு நாட்டிய சாஸ்திரத்தை பற்றி அதுக்கப்புறம் தான் வந்தது. ஆகவே அந்த தூர்தர்ஷன் செய்த இட் வாஸ் அ கமிஷன்டு ப்ரோக்ராம். அதை எழுதி அதில் நானும் நடித்து இல்லை, நானாகவே இருந்தேன். அதில் ஆடி எங்கள் நிருத்யோதயா அதை இயக்கி வந்தது. நேற்று இந்த யுனெஸ்கோ இன்ஃபர்மேஷன் வந்து இன்று உங்கள் தூர்தர்ஷனுக்கு நான் வந்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அது ஒரு தெய்வ அனுகிரகமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நாட்டிய சாஸ்திரத்துக்கும் தூர்தர்ஷனுக்கும் அத்தனை சம்பந்தம் உண்டு. அது தூர்தர்ஷனால் தான் அந்த அவேர்னஸ் க்ரியேட் ஆச்சு. கார்த்தால ஞாயிற்றுக்கிழமை ராமானந்த் சாகருடைய ராமாயணம் வரும், சாயந்தரம் 5 மணிக்கு எங்களுடைய நாட்டிய சாஸ்திரம் வரும். இந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா அவேர்னஸ் அது க்ரியேட் பண்ணித்து. அதோடு இல்லை, தூர்தர்ஷனுக்கும் என் குடும்பத்துக்கும் நிறைய ஒரு தொடர்பு. என்னுடைய அண்ணன்மார்கள் எல்லோருமே, இப்போ பெரிய அண்ணா பாலகிருஷ்ணன்,
நிருத்யோதயாவில் இயக்குனராக இருந்தார். அவர் தான் நாட்டிய சாஸ்திரம் பண்ணார். ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ் காலஞ்சென்ற என்னுடைய அண்ணா எஸ்வி ரமணன் அவர்கள் நிறைய நாடகங்கள் தூர்தர்ஷன் சென்னை கேந்திராக்காக செய்திருக்கிறார். அதே போல் கிருஷ்ணசுவாமி அசோசியேட்ஸ், கிருஷ்ணசுவாமி என்னோட 3வது அண்ணன். கிருஷ்ணசுவாமியின் மகள் லதா கிருஷ்ணா வந்திருக்கிறார். லதா இயக்குனராக இருந்து தான் உங்களுடைய பாரதி இதுலேருந்து ஒரு ஷார்ட் கூட நான் இப்போ பார்த்தேன். அந்த பாரதியார் அவங்க தான் அதை இயக்கி பண்ணினது. அண்மையில் 3 இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கா அவளுடைய ஒரு செய்தி படத்திற்கு. இதை தவிர இது உள்நாட்டில் சென்னையில், கனடாவில் என்னுடைய இன்னொரு சகோதரர் சந்திரசேகர் அவர்கள் 50 ஆண்டுகளாக அங்கே இருக்கிறார். ஏஷியன் டெலிவிஷன் நெட்வொர்க் என்று அங்கு கோஸ்ட் டு கோஸ்ட் இருக்குது. அதுலேயும் பூரா தூர்தர்ஷனை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது வித் பர்மிஷன், பைரசி கிடையாது, வித் பர்மிஷன் அங்கே நடந்துன்னு இருக்கிறதும் என்னுடைய பிரதருடைய அந்த ஏஷியன் டெலிவிஷன் நிறுவனத்தின் மூலமாகத்தான் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், தூர்தர்ஷனுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பு, அந்த தொடர்பு எங்களுக்கு பெருமை தருகிறது. எத்தனை சேனல் வேணாலும் வரட்டும், கலாச்சார மதிப்பீடுகளை மதிக்கும் ஒரு சேனல் தூர்தர்ஷன். அதில் எந்த வல்காரிட்டியும் பார்க்க முடியாது. இருந்தாலும் அதை கட் பண்ணி தான் அவங்க சென்சார் பண்ணி தான் போடுவாங்க. ஆகவே இந்திய கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தூர்தர்ஷனை பார்த்தா தான் முடியும். அவர் பேசும்பொழுது சொன்னார், டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கிறதாக. இது ஒரு பெரிய சமாச்சாரம். ஏன்னா தூர்தர்ஷன்கிட்ட இருக்கிற அளவுக்கு வேறு எங்கேயுமே கலாச்சார மதிப்பீடுகள் கொண்ட நிகழ்ச்சிகள் பார்க்க முடியாது. இதை கண்டிப்பாக உலகம் பூரா பார்த்து, அதாவது சரித்திரம் படைக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட இருக்குது. இதை டிஜிட்டைஸ் பண்ணும்பொழுது நாளைக்கு எல்லோரும் ஒரு எம்எல் வசந்தகுமாரி பாட்டு கேட்கணும், ஒரு எம்எஸ் சுப்புலக்ஷ்மி பாட்டு கேட்கணும் அப்படின்னா ஒரு பட்டனை தட்டினா உங்களுடைய தூர்தர்ஷன் தான் அதற்கு ஒரு பெரிய மகத்தான சேவை செய்ய போகிறது. இதற்காக என்னுடைய பிரத்யேகமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பல நிகழ்ச்சிகள் தூர்தர்ஷனுக்காக அதாவது நேஷ்னல் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சென்னையில் ஷூட் பண்ணி தான் அது டெல்லிக்கு போகும். அந்த மாதிரி போகக்கூடியது ஒரே அப்போ ஒரு வருத்தம் என்ன இருக்கும்னாக்கே, கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ராத்திரி 11 மணிக்கு தான் போடுவாங்க. சின்ன குழந்தைகள் கண்டிப்பாக தூங்கி போயிடுவாங்க, பார்க்க மாட்டாங்க. அது அப்புறம் அதை மாறித்தோ என்னமோ எனக்கு தெரியல. ஒரு முறை அந்த மாதிரி என்னுடைய நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கப்போது சிவாஜி கணேசன் அவர்கள் வீட்டிலேருந்து ராத்திரி 11:30 மணிக்கு ஃபோன் வருது. நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்படி ஊருகி போயிட்டார் அவர். அதெல்லாம் தூர்தர்ஷனால் தான் முடியும். வேறு எந்த சேனல்லையும் இதுக்கெல்லாம் எந்த ஒரு, அதாவது ரியலி சம்திங் வெரி கல்ச்சுரலி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வரும்பொழுது தூர்தர்ஷனை தான் நாங்கள் நம்பின்னு இருக்கோம். ஆகவே ஒன் மோர் ரிக்வெஸ்ட், இன்னும் கொஞ்சம் சாஸ்திரிய நடனத்துக்கு இடம் கொடுக்கணும், ஸ்பேஸ் வேணும். ஏன்னா வேறு எந்த சேனல்லையும் கிடையாது. நான்லாம் தூர்தர்ஷன் மூலமாக வளர்ந்தவ என்று சொல்கிறதுல பெருமைப்படுறேன். இன்னும் பல பத்மா சுப்பிரமணியங்கள் வரணும். அது தூர்தர்ஷன் கூட உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏதோ 1-2 இருக்கு, ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆகவே இதை மனசில் வச்சுட்டு ப்ளீஸ் இன்க்ளூட். இங்கே இந்த இடத்துல தான் அதை சொல்ல முடியும். ஆகவே சொல்கிறேன், என்னை அழைத்ததுக்கு நன்றி. பத்மஸ்ரீ பட்டம் வாங்க போகிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும்
தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் என்னை அழைத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.